வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ வாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தீபாவதி என்ன பண்றாங்கன்னா, நம்ம பரமேஸ்வரியும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே காதுல வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ அப்ப இத்தனை நாளும் இவன் நடிச்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட வீட்டுல இருந்திருக்கான். ஈஸ்வரி மேடம் இது தெரியாம இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, இவன் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான். சரி, இந்த வீட்டுல நம்ம தங்கினத்துக்காக நம்மளுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சு. இந்த ஆதாரத்தை உடனேயே ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு தீபாவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு நேரா நம்ம ஈஸ்வரிக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போனை பார்த்துட்டு, ஆகா அந்த மேடம் தான் போன் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மேடம், என் மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு, உங்க மருமகன் யாரு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு நான் இப்போ நேரா உங்களை சந்திக்கிறதுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வர நீங்களும் வந்துருங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மேடம் நீங்க போன்லயே சொல்லுங்களேன், நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு தீபவதி சொல்றாங்க, இல்ல மேடம், இது போன்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் நேர்ல சொல்லணும், அதனால நீங்க நேரா வந்துருங்க. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு வரதா ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் தீபவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அம்மன் கோவிலுக்கு பின்னாடி போறாங்க. இன்னொரு பக்கம் போறதுக்கு முன்னாடி பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏமா எங்கம்மா போறேன்? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, பாட்டி நான் கோவிலுக்கு சாமி கும்பிட போறேன், சாமி கும்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பாட்டியும் சரி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி அந்த கோவிலுக்கு போறாங்க. அப்போ தீபவதியும் வராங்க. ஈஸ்வரி தீபவதிய சந்திக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, மேடம் என் மாப்பிள்ளைய பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல நான் பார்த்தப்ப கூட எனக்கே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ தீபாவதி சொல்றாங்க, ஆமா மேடம், இந்த அளவுக்கு ஒருத்தனால நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பணக்காரன் அவன், இப்படிப்பட்ட இடத்துல வேலைக்காரனா இருக்கானே அப்படின்னும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மேடம் நீங்க யார பத்தி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, மேடம் உங்க மாப்பிள்ளைய பத்தி தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மாப்பிள்ளை பரமேஸ்வரியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, மேடம் ஆரம்பத்திலேயே உங்களை பார்த்தப்பயே நான் ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன கிராமத்து உடையில இருக்கீங்க, இவ்வளவு நாளும் நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப தீபாவதி சொல்றாங்க, மேடம் உங்க மாப்பிள்ளைய பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் பரமேஸ்வரியோட உண்மையான பேரை யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் பரமேஸ்வரி அம்மாவோட வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு வாரமா அந்த வீட்டுல இருந்தேன். என்னால ஒரு விஷயத்தையுமே கலெக்ட் பண்ண முடியல. பரமேஸ்வரி மேடத்துக்கிட்ட லைட்டா பேசினா கூட அவங்க குடும்ப விஷயத்தை பத்தி அதிகமா நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பேசிட்டாங்க. அதனால குடும்ப விஷயத்த என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பாட்டி பீரோல இருந்த அவங்களோட பரம்பரை காப்பை எடுத்து அவங்களுக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ அத யோசிச்சாங்க. அப்பதான் அவங்க பேரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பேரனுக்கு போன் பண்ணாங்க. அவங்க பேரனும் வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்தப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அந்த பரமேஸ்வரியோட பேரன் வீட்டுக்கு வந்தானா? அப்ப தீபவதி சொல்றாங்க, ஆமா மேடம், பரமேஸ்வரியோட பேரன் உங்க மருமகன் அந்த வீட்டுக்கு வந்தான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? என்னோட மருமக அந்த வீட்டுக்கு வந்தாரா? அப்ப தீபவதி சொல்றாங்க, ஆமா மேடம், அவர் பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. உங்களை நல்லாவே ஏமாத்திட்டாரு,
உங்களை பத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியாவும் இருந்துச்சு, ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அவர் எதுக்காக தெரியுமா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு? இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துறதுக்காகவும் தான் அவரு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இத்தனை மாதங்களா உங்களை நல்லாவே ஏமாத்திருக்காரு அப்படின்னு இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இருந்தாலும் ஈஸ்வரிக்கு நம்ப முடியல. ஈஸ்வரி அந்த தீபாவதியை பார்த்து, மேடம் நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல. கண்டிப்பா என்னோட மருமகன் அப்படிப்பட்டவரு கிடையாது. தயவு செஞ்சு அவர் மேல இப்படி ஒரு பழி போடாதீங்க. நீங்க வந்துட்டு தப்பான முறையில பாத்துட்டு சொல்றீங்க. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல மேடம் நான் சரியா எல்லாத்தையுமே விசாரணை செஞ்சுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் எதுக்காக இந்த பாட்டி வீட்டுல வந்து தங்கணும் தெரியுமா? நானா யாரும் சொல்றதை கேட்டுட்டு முடிவு பண்ற ஆளு கிடையாது. நேரடியா களத்துல இறங்கி எது உண்மை பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. அதனாலதான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கேன். உங்ககிட்ட நடந்ததையும் சொல்றேன். ஆனா நடந்ததை சொல்லியும் நீங்க நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மேடம் அந்த அளவுக்கு என் மருமகன் நம்பிக்கையானவரு. அதனாலதான் நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. அதுக்கு தீபகதி சொல்றாங்க, மேடம் இங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் தகுந்த ஆதாரத்தோட நாளைக்கு உங்க வீட்டுல வந்து நான் சந்திக்கவா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, சரிங்க மேடம் நாளைக்கு உங்க வீட்டுல நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு தீபாவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, தீபாவதி மேடம் இப்படி சொல்றாங்க, ஒருவேளை மாப்பிள்ளதான் அந்த ஈஸ்வரியோட பேரனா இருப்பானோ? ஷோ என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரே குழப்பமா இருக்கு நம்ம ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி நேரா சாமி கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே, என் மருமகன் கண்டிப்பா அந்த பரமேஸ்வரியோட பேரனா இருக்கவே கூடாது. அவர் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நிறையவே உதவிகள் பண்ணியிருக்காரு, நன்மைகளும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில அவர்தான் பரமேஸ்வரியோட பேரை அப்படின்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் மாதிரி என்னால கண்டிப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்க தான் எப்படியாவது என் பேரை, என்னோட மருமகன் வந்துட்டு அந்த பரமேஸ்வரியோட பேரனா இருக்காத மாதிரி எனக்கு ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே வேண்டாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட அங்க நம்ம ஹீரோ இருக்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, எதுக்கும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட ஒரு விஷயத்த கேட்போமா அப்படின்னு. இருந்தாலும் ஹீரோ கிட்ட சொன்னா வேற எதுவும் பிரச்சனை ஆகிருமோ அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. அப்பதான் ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இங்கே கோவிலுக்கு போன, போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரே குழப்பத்துல இருக்க, ஏதாவது பிரச்சனையா ஈஸ்வரி? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப அவரு கேக்குறாரு, அம்மாடி என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்ல மாட்டேன் ஈஸ்வரி, என்ன பிரச்சனை? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நம்ம மாப்பிள்ள யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாவதி அப்படிங்கிற உலகாலிய அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா என்னால நம்ப முடியல. அந்த பொண்ணு கிட்ட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பொண்ணு தகுந்த ஆதாரத்தோட நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம ராஜா அதிர்ச்சியாகி, ஐயோயோ ஈஸ்வரி நம்ம மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காளா? சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, தயவு செஞ்சு சொல்றது கேளு. இத மாதிரி எல்லாம் நீ பண்ணவே கூடாது. நம்ம மாப்பிள்ளையெல்லாம் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. நீ இப்படி முடிவு பண்றது ரொம்ப தப்பு. கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய பாத்துக்கலாம். நீ ஏன் வந்துட்டு இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிற? இங்க பாரு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரா தானே. அவ தானே உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க நான் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, இங்க பாரு, இப்படி நீ முடிவெடுத்ததும் ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணலாமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அந்த சந்திராவும் மட்டும் இல்லாம அந்த சிவனாண்டி முத்துவேல் அப்படின்னு
நிறைய பேரு மாப்பிள்ள தான் அந்த பரமேஸ்வரியோட பேரை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த குழப்பத்தாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணேன். இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாரு, இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த முடிவெல்லாம் பண்ணலாம். நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லாத. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா தீபாவதியை காமிக்கிறாங்க ஆபீஸ்ல. தீபாவதி வந்துட்டு ஹீரோவை பத்தின எல்லா எவிடன்ஸையும் ஒரு வீடியோவா காமிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு, மேடம் உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயத்த சொல்லவா? தீபாவதி கேக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் இவரு எதுவும் கெட்ட நோக்கத்துக்காக ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுல போயிட்டு தங்கல, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் அவரு அந்த வீட்டுல போயிட்டு தங்கியிருக்காரு. நம்ம இந்த நேரத்துல போயிட்டு அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகியுமே, குடும்பம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளோட வேலை என்ன, நம்ம யாரு நமக்கு வந்துட்டு வேலையை கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நேர்மையா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க தேவையில்லாம வேற எந்த விஷயத்தை பத்தியும் யோசிக்காதீங்க. நாளைக்கு ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுக்கு போயிட்டு இவரை பத்தின டீட்டெயில்ஸ அவங்க கிட்ட கொடுக்குறோம். இது கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் முக்கியம். நம்மளுக்கு யாரு வேலை கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம நேர்மையா நடக்கணும், அத முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி சொல்ல அங்க உள்ளவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீபாவதி என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் காலை ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தீபாவதி வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அப்படி ஆர்வத்தோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா காலையில இருந்து ஒரே குழப்பத்தோட உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, முக்கியமான ஒருத்தவங்க வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, முக்கியமானவங்களா? யாருக்கா? என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு. அமைதியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது அக்கா புதுசா ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம தீபாவதி இருக்காங்களா, ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. தீபாவதி வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம ராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, ஈஸ்வரி கிட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லையே அப்படின்னு. ஈஸ்வரி தீபாவதிய வரவேற்கிறாங்க. வாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு. தீபாவதி நேரா ஹீரோவை பார்த்துட்டு, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்போ தீபாவதி நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம் நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், தகுந்த ஆதாரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தகுந்த ஆதாரத்தோட வந்துட்டேன். வில்லி தீபாவதிய பார்த்து, அக்கா யாருக்கா இவங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாருமே குழப்பத்தோட இருப்பீங்க, என் மருமக அந்த பரமேஸ்வரியோட பேரை அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல, அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண இவங்க ஒரு உளவாளி அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அக்கா இப்பதான்க்கா உருப்படியான ஒரு வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா காரிக்கிட்ட, அக்கா இந்த பொண்ணு சரியான ஒரு ஆதாரத்தை தான் எடுத்துட்டு வந்திருப்பான், நீ காமிமா அப்படின்னு சொல்ல தீபாவதி ஃபைல்ஸ ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அந்த ஃபைல்ஸ ஓபன் பண்றாங்க. அப்போ ஹீரோவை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போட்டோஸும் இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப வில்லி, அக்கா கொடுக்க நானும் பாக்குறேன் அப்படின்னு வாங்கி பாக்குறாங்க. அதுல உள்ள டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, நீ வசமா சிக்கினியா? என்ன சொன்ன? அக்காவால நான் யாரு அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னியல்ல, இப்ப நீ வசமா சிக்கிட்டியா? நீ எவ்வளவு நாள் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். அக்கா சரியான முடிவு எடுத்திருக்கா. அக்கா இப்பயாவது உன் மருமகன் யார் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப நீ என்னக்கா முடிவெடுக்க போற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு, அதனால அந்த மரியாதைக்காக சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சோ இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.